தமிழ் ரசிகர்கள் என் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் சுனிதா பேசுகிறேன். கொஞ்சம் தமிழ். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளூ ஃப்ளேம் ஜம்போ மேக்ஸ் கேஸ் ஸ்டவ். இந்த கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதனுடைய ரிவ்யூ வந்து சூப்பராக சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து 4 செட் ஆஃப் பர்னர்ஸ் இருக்குது. இப்போ இந்த பர்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி பிராஸ் பர்னர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெவி பிராஸ் பர்னர் ஃபாஸ்டர் குக்கிங். ஸோ இதில் வந்து சீக்கிரமாக சமையல் செய்ய முடியும். இதனால் வந்து 30% இப்போ இதில் வந்து குக்கிங் வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிட முடியும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் ட்ரிப் ட்ரே இருக்குது. இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டு, ஈஸி க்ளீனிங். ஸோ இது வந்து நம்ம பாத்திரம் ஏதாச்சும் வந்து பொங்கி வழிஞ்சாலும் இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டபிள் லெக்ஸ். ஸோ இதில் வந்து கீழே இருக்கிற அந்த லெக்ஸ் பார்க்க சொல்லவே தெரியுது இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து கவுண்டர் டாப்பில் என்ன கிச்சன் வேஸ்ட் ஏதாச்சும் விழுந்தாலும் அதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், குயிக்காக க்ளீன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கவுண்டர் இதுக்கு கேஸ் ஸ்டவ்னுடைய கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டஃப் அண்ட் கிளாஸ். இந்த டஃப் அண்ட் கிளாஸ் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் கிளாஸ். ஸோ இது வந்து மோர் தென் 600 to 700 degrees Celsius வந்து ஹீட் வந்து தாங்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது பேட்டன்ட் ஃபைல். ஸோ இது வந்து ஹேண்ட் கார்ட் ஜெட் இதில் இருக்கு பாருங்க. ஸோ இந்த பேட்டன்ட் ஃபைல்டுன்றது வந்து இதோட தைரியம். நெக்ஸ்ட் வந்து இதை யூஸ் பண்ண சொல்லணும். ஸோ சேவ்ஸ் 5 days ஆஃப் கேஸ். ஸோ இது நம்மளுக்கு கேஸை ரொம்ப மிச்சப்படுத்தும். ஏன்னா ஹெவி கேஸ் இருக்கிறதுனால இது வந்து லைட்டாக ஏரையும் எல்பிஜி கேஸையும் ஈக்குவலாக வந்து லைட்டு ப்ரொடியூஸ் பண்ணி ஸோ ப்ளூ ஃப்ளேம் வந்து கரெக்டாக ஈவனாக வரும். அதனால ஃபாஸ்ட்டாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து பெரிய பர்னராக இருக்கும். இந்த பெரிய பர்னரில் வந்து பெரிய கடாய் யூஸ் பண்ணிக்கலாம். இது பேபி பர்னர். இந்த பேபி பர்னரில் நம்ம வந்து கடுகு தாளிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பர்னர் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நம்ம குக்கர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு ஒரு பர்னர், இந்த பர்னர். ஸோ இதுலேயும் 4மே வந்து ஈவனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ஈஸியாக வந்து நம்ம ஆக்சஸ் குக்கிங் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 years வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த கேஸ் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் வந்து 2 years வாரண்டி. இதில் இன்னும் ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் என்னன்னா இதில் வந்து லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஸோ லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ்ன்றதுனால எப்போ இந்த கேஸ் ஸ்டவ்வில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலும் ஸோ நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுதாங்க இந்த கேஸ் ஸ்டவ் பிராஸ் பர்னர் கேஸ் ஸ்டவ். இது பாருங்க, இந்த பிராஸ் பர்னர் வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து ஈக்குவலாக ஏரையும் எல்பிஜியும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால ஸோ இதில் வந்து ப்ளூ ஃப்ளேம் வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கவுண்டர் டாப் டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உடையாது. நெக்ஸ்ட் வந்து இதில் ஹெவியான பாத்திரம், பெரிய பெரிய குக்கர் அந்த மாதிரி பெரிய பாத்திரம் வெயிட் வந்து இதில் வைக்கக்கூடாது. கிளாஸ் ஸ்டவ்னால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து நம்ம நார்மல் யூசேஜ் குக்கர்ஸ், கடாய், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாத்திரங்கள், பதார்த்தம் பண்ணுறது இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பேபி பர்னர். இந்த பேபி பர்னர் வந்து இது பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கும். இது வந்து கடுகு தாளிச்சிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதுலேயும் வந்து குக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கடுகு தாளிக்கிறதுக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து புஷ் பட்டன். ஸோ இந்த புஷ் பட்டன்றதுனால ஆன் ஆஃப் இதில் வந்து சிம் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஆஃப் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இதனால் ஈஸியாக இது ஆக்சிபிள் எல்லாமே தனித்தனியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த பர்னருக்கு நேராக வந்து இந்த புஷ் பட்டன் இருக்குது. ஸோ இதனால் வந்து ஈஸியாக ஒவ்வொரு பர்னரையும் நம்ம எது ஆக்சஸ் பண்ண போகிறோமோ அதை மட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் இந்த ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேம் ஜம்போ
யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கேஸும் மிச்சமாகும். நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த கிளாஸ் டாப் வந்து தெர்மலி டஃப் அண்ட் கிளாஸ் இது. ஸோ இது அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. டஃப் அண்ட் கிளாஸ் பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆர்டினரி கிளாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது சீக்கிரமாக உடைஞ்சிரும். டஃப் அண்ட் கிளாஸ்ன்றதுனால இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹாட் பேன்ஸ் வந்து எப்போவுமே வந்து கிளாஸ் சர்ஃபேஸில் வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து அதே மாதிரி ஹெவி ஆப்ஜெக்டையும் வந்து நம்ம இப்போ வெயிட்டான பொருள் எதையுமே வந்து இந்த கிளாஸ் டாப்பில் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா இது வந்து நல்ல லைஃப் வரும் இந்த கிளாஸ் டாப்பு. ஸோ ஆர்டினரியாக ஒரு கேஸ் ஸ்டாப்பு யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த கேஸ் யூஸ் பண்ணி இது வந்து ஒரு ட்ரெண்டி லுக்காக இருக்குது, ரிச் லுக்காக தெரியுது பாருங்கள் இந்த டஃப் அண்ட் கிளாஸு. ஸோ இந்த கிளாஸை க்ளீன் பண்ணணுன்னா நம்ம ஆர்டினரி ஸ்க்ரப்பர் வச்சு கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. சாதாரண ஸ்க்ரப்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்குன்னு நம்ம வந்து ஒரு ஃபைபர் கிளாத் தான் யூஸ் பண்ணோம். மைக்ரோ ஃபைபர் கிளாத் இதுக்காக விற்கிது. ஸோ இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து நம்ம இந்த கிளாஸ் டாப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்னா ஸ்க்ராச்சஸ் எதுவும் வராது. இங்கே பாருங்கள், இந்த கிளாஸ் வந்து நல்லா க்ளீன் ஆகிடுது, நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்து தான் வந்து இந்த கிளாஸ் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நான் இந்த பர்னரை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பர்னர் க்ளோஸ் பண்ணுற இந்த இது வந்து ஹேண்டில் வந்து இது பாருங்கள் ஈஸியாக எடுக்க முடியுது, அதே மாதிரி ஈஸியாக ஃபிட் பண்ணவும் முடியுது. ஸோ இதை தனியாக இப்படி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிச்சனில் நம்ம என்ன சமைக்கிறோமோ அது எதாச்சும் ஸ்ப்ளிட் அவுட்ஸ் எதனா வந்ததுன்னா, பால் பொங்கிடுச்சுன்னா இல்லை சாதம் பொங்கிடுச்சுன்னா, இப்போ அதை ஈஸியாக அந்த ஸ்ப்ளிட் அவுட்ஸு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இது ஈஸியாக எடுத்துகிட்டு நம்ம வந்து பயப்படவே வேண்டாம், அதுக்கு கீழே ஏதாச்சும் போயிட்டு செட்டில் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வந்து ஏற்கனவே ஒரு ஸ்டீல் கோட்டிங் மாதிரி கொடுத்து இதை ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து இந்த பர்னருக்குள்ளார வந்து பைப்லேயோ எதுலேயோ வந்து எந்த ஒரு ஸ்ப்ளிட் அவுட்டும் போகாது. ஸோ எந்த நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு க்ளீனிங் ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இதை ஃபிட் பண்ணுறதும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபிட் ஆகிடுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதை வந்து இதை இப்படி ப்ளேஸ் பண்ணுறதுனால இதுவும் சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இது வாஷிங்கு எது இப்போ எந்த ஒரு அழுக்கு செய்தாலும் வந்து நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக முடியும். இங்கே பாருங்கள், ஸோ 2 ஸ்டீல் பிளேட்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து மேலே விழுந்தாலும் கீழே வந்து எந்த பர்னருக்குள்ளவையும் இது வந்து எந்த ஒரு இது அரிசியோ இல்லை சாதம் வெடிக்க சொல்லவோ எந்த ஒரு தண்ணி எக்ஸஸ் தண்ணியோ எதுவும் வழிஞ்சாலும், பால் வழிஞ்சு விழுந்தாலும் இது வந்து இந்த இடத்துலையும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஆக்சஸ் ஆகும். ஸோ இது மாதிரி இது போடுது. ஸோ இது அழகாக ஃபிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டீல் வந்து இட்ஸ் நான் ரஸ்டடு. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இப்போ 304, 307 அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, இப்போ அது மாதிரி இது வந்து நான் ரஸ்ட் ஆகாது. ஸோ இது வந்து இந்த ஸ்டீல் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியுது, அதே மாதிரி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணவும் முடியும். இதனுடைய மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்னா இதனுடைய மாடல் டிசைன். ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. நிஜமாலுமே வந்து பிரீத்தி ப்ளூ ஃப்ளேம் கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால, இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான். மெயின் திங் வந்து நம்ம எல்லா கேஸ் ஸ்டவ்லேயும் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான், இந்த பிளேட் மட்டும்தான் இருக்கும். பர்னருக்கு கீழே வந்து வேறு எதுவுமே இருக்காது. ஸோ என்ன ஆகும்னா பர்னருக்கு கீழே உள்ள வர பைப்பு எல்லாமே வந்து ஃபுல்லாக தண்ணி படும், இல்லை பால் பொங்கிடுச்சுன்னா அதுவும் உள்ளார போயிடும். ஸோ இதனால் வந்து என்ன சீக்கிரமாக ரஸ்ட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டீல் பிளேட் கொடுத்து க்ளோஸ் பண்ணதுனால, டைட்டாக நெட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது மாதிரி பண்ணதுனால இதுக்குள்ளார எதுவுமே உள்ளே போய் விடாது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ரெட் கலர் ஃப்ளேம் வந்து வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இதில் ப்ளூ கலர் ஃப்ளேம் தான் வரும். ஃபிட்டிங் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஈஸியாக அக்சசிபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், இந்த ஒவ்வொரு பர்னருக்கும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த டிஸ்டன்ஸை பார்த்திங்கனாலுமே நம்மளுக்கு தெரியும்
ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மற்ற கேஸ் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும், இல்லை வந்து பேரலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜிக்ஸாகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதனால் வந்து ஒரு பாத்திரம் வந்து இன்னொரு பாத்திரத்தை இடிக்காது. ஸோ இதனால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் எல்லா பாத்திரத்தையும். ஸோ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பக்கத்துலேயே பர்னர் இருக்கிறதுனால குக்கர் வச்சுருப்பாங்க, பக்கத்தில் கடாய் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேறு குழம்பு பாத்திரம் இருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா, நம்ம ஒரு பாத்திரம் வந்து இருக்க சொல்ல இன்னொரு பாத்திரத்தை ஹேண்டில் பண்ண சொல்ல கையில் சூடுபட்டுடும். ஸோ அந்த மாதிரி இது வந்து இதில் வராது. ஸோ ஏன்னா வந்து இது டிஸ்டன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைனிங்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்து என்னென்ன டைப் ஆஃப் பாத்திரம் வைக்கலாம். பெரிய பாத்திரம் வைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய பர்னர், சின்ன பாத்திரம் வைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன பர்னர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து சின்னதாக வெறும் கடுகு தாளிக்கிறதுக்கு மட்டும் வைக்கிறது தான் இந்த பர்னரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிஜமாலுமே இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நானும் விரும்புகிறேன். ஸோ ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேம் ஜம்போ மேக்ஸில் வந்து நிறைய கேஸ் வந்து மிச்சமாகுது. ஸோ இந்த மெயினாக இந்த பர்னர் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இது வந்து பிராஸ் பர்னர் இது. ஸோ ஆர்டினரி பர்னர்ஸ் பார்த்திங்கன்னா கலரை நீங்கள் ஒரு பிளாக் கலரில் கூட பிளாக் மெட்டல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே பிராஸ் வந்து ஒரு கோல்டன் பிராஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கவுண்டர் டாப்பும் ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஆன் ஆஃப் பண்ணுறது அந்த புஷ் பட்டன், இது வந்து ஒவ்வொரு கேஸ் ஸ்டவ்வில் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பக்கத்துலேயே கொடுக்கறதுனால என்ன ஆகும், நம்மளுக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகும் எந்த பர்னர் நம்மள ஆன் பண்ணுறோம், எந்த பர்னர் வந்து ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா பர்னருக்கு நேராகவே வந்து எல்லாரும் புஷ் பட்டனையும் கொடுத்துருக்கிறதுனால இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.